எங்க இருக்கும்னா 3ஆம் வானத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வேதத்தின் மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க அதுக்கு அடுத்தபடியா படிக்கணும்னு பார்த்தா அது அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அங்க இங்க நம்ம பேசுற மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் சில பேர் பேசுவாங்க. அது ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த மாதிரி இல்லாம மனுஷருக்கு எப்படி சொல்றது, மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாதமாகிய வார்த்தைகளை பேச கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பரதேசியில மனுஷர்கள் இருக்காங்க. கடவுளுக்குள்ள மறிச்ச மனுஷங்கள் எங்க இருக்காங்க? பரதேசில தான் இருக்காங்க. ரொம்ப நாள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், சேர்த்துட்டா இங்க ஆவி பூந்துக்குமா, இவங்க வீட்டுல பூந்துக்குமா, அவங்க வீட்டுல பூந்துக்குமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது இல்லையா? கடவுளுக்கெல்லாம் மறிச்சா பரதேசிக்குள்ளதான் அவங்க எப்படி இருப்பாங்க? இளைப்பாறுதல் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பரதேசிக்கு போறதுக்கு இயேசுக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனா இந்த கல்லனுக்கு தகுதி உண்டா? இல்ல. ஆனா அவனுக்கு அன்னைக்கு லக்கி பிரைஸ் மாதிரி அவனுக்கு கிடைச்சது இல்லைங்களா? அது அவனுக்கு கிடைச்ச அன்னைக்கு ஒரு பாக்கியம். இந்த கல்லனுக்கு அந்த பரதேசி எப்படி கிடைச்சதுன்னு சொல்ற ஒரு 4 காரியம் மட்டும் சுருக்கமா தான், ரொம்ப லென்த்தியா இல்ல. தேவனுக்கு பயப்படுகிறவனாய் அவன் இருந்தான். லூக்கா 23:29 சொல்லுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அதை பரியாசம் பண்றான். ஆனா இன்னொருவன் என்ன பண்றான்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அந்த கல்லனுக்குள்ள தேவ பயம் என்ன இருந்துச்சு? தேவ பயம் இருந்ததுனாலதான் அவனுக்கு அன்னைக்கு பரதேசி கிடைத்தது. 2வது காரியம், உணவுள்ள